الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وأصحابه وأحبابه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم نفسي أولا بتقوى الله، فاتقوا الله وأطيعوا. وقال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. صدق الله مولانا العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் ஊர்களுக்கெல்லாம் மேலான சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களுடைய வழியிலே வந்த அல்லாஹ்வின் இறைநேசர்களாகிய வலிமார்கள், இவ்விடத்தில் அடங்கப்பட்டிருக்கின்ற நமது பெரியாலிம் அவர்கள் மீதும் நம் மீதும் உண்டாவதா என்று கேட்டபின், புனிதமான துல்காதா மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாகிய இம்மஸ்ஜிதிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, சரார்களே, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவு நமது வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கும் அவனால் விளக்கப்பட்ட அத்தனை விடயங்களையும் தவிர்த்து நடப்பதற்கும் ஆரம்பமாக தக்வா என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எதை கற்பனை பந்தினாலும் சிந்தித்தாலும் பேசினாலும் பார்த்தாலும் கேட்டாலும் அனைத்திலும் ரப்பில் ஆலமீனாகிய அல்லாஹ் சூழ்ந்திருக்கின்றான் என்ற முராக்கபாவோடு வாழ்வதுதான் தக்வாவாக இருக்கின்றது. எனவே அந்த தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணித்து முத்தகீங்களோடு விழுந்ததற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌபீக் செய்தருள்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஹிஜ்ரி 1437 ஆண்டு இறுதி கட்டத்திலே இறுதி மாதமாகிய துல்ஹஜ்ஜாவுடைய துறையை இன்று இலங்கை திருநாட்டிலே இன்று மாலை பார்க்குகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் யௌம ஹலகஸ் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை, வானத்தையும் பூமியையும் வெளியாக்குவதற்கு முன்னால் அவனுடைய லஹ்வுல் மஹ்பூதிலே ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்றும் வமின்ஹா 4 அஷ்ஹுருன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த மாதங்களான நாம் தற்போது விடைபெறுகின்ற இந்த துல்காதா மாதம், அதுபோன்று வருகின்ற சங்கையான துல்ஹஜ் மாதம், அதை அடுத்து வருகின்ற புனிதமான முஹர்ரம் மாதம், இந்த 3 மாதங்களும் அதே போன்றுதான் ரஜபுல் ஃபர்த், ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்டு வருகின்ற ரஜபு மாதத்தையும் அல்லாஹ் தஆலா கண்ணியமான புனிதமான மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த மாதங்களிலே போரை தொடுப்பது, போருக்காக வேண்டி படைகளை அனுப்புவதெல்லாம் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறான கண்ணியமான மாதத்திலே துல்ஹஜ் மாதம் துறை பிறக்கப் போகின்றது. இந்த துல்ஹஜ் மாதம் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர். அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை பற்றி அதன் மீது சத்தியம் பண்ணி அதனையே முந்தி வருகின்ற 10 இரவுகளையும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து கூறுகின்றான். வல் ஃபஜ்ர், உலமாக்கள் தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள், வல் ஃபஜ்ர் வைகரை மீது ஆணையாக, அந்த ஃபஜ்ரின் மீது ஆணையாக என்றால் அது ஹஜ் திருநாள், ஈதுல் அல்ஹா, தியாக திருநாளுடைய ஃபஜ்ரை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி
அதன் மீது சத்தியம் பண்ணுகின்றான். அதுபோன்றுதான் வலையாளின் அஷர் 10 இரவுகள் மீது ஆணையாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். அந்த 10 இரவுகளும் முஃபஸ்ஸரீன்களுடைய குர்ஆனுக்கு விரிவுரை வழங்குவதனுடைய ஏகோபித்த முடிவாக இந்த 10 துல்ஹஜ் மாதத்துடைய 10க்குரிய இரவுகளாக இருக்கிறது என்று நம்மளுடைய இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எதற்காக வேண்டி இந்த இரவுகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால், இஸ்லாத்தினுடைய 4 கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்குள்ளே வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மூமின், ஒரு விசுவாசி முடியுமானால் துல்ஹஜ் பிறை கண்டதிலே இருந்து 9 நாட்களும் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. அதிலும் விசேடமாக வக்ஃபத்து அரஃபா, அரஃபாவுடைய நாள் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் அரஃபாவுடைய தினம் நோன்பு நோட்பானோ அவனுக்கு வல்ல அல்லாஹு தஆலா சென்ற வருடம் அந்த அரஃபாக்கு முன் வருகின்ற வருடமும் பின் வருகின்ற வருடமும் 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று ஏன் நாம் பார்க்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு நோக்குகின்றார்கள். அதே போன்றுதான் ஏழைகளுக்கு சதக்கா செய்கின்றார்கள். அநேகமாக அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜை இந்த வருடம் விதியாக்கினானோ, கடமையாக்கினானோ அவர்களெல்லாம் இன்று புனிதமான இல்லமாகிய காபத்துல்லாஹின் பக்கம் படையெடுத்துக் கொண்டு மக்கள் வெள்ளமாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதிலே அநேகமானவர்கள் சதக்கா என்ற தர்மம் புரிவார்கள். அதே போன்ற அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 8வது நாள் புனிதமான ஹரம் ஷரீஃபிலே சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு மினாவை நோக்கி ஹாஜிமார்கள் புறப்படுவார்கள். அன்றெல்லாம் மினாவிலே தங்கிவிட்டு 9வது நாள் சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு அரஃபா மைதானத்தை நோக்கி சென்று அன்று அரஃபாவுடைய லுஹருடைய நேரத்திலே இருந்து அன்று மக்ரிப் வரைக்கும் அந்த அரஃபாவிலே தரிபட்டு விட்டு அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து முஸ்தலிஃபாவிலே கல்களை புரட்டிக் கொண்டு மீண்டும் மினாவுக்கு வந்து மினாவிலே இருந்து ஜம்ராத்துக்கு சென்று ஜம்ராத்திலே முதலாவது ஷைத்தானுக்கு 7 கற்களை எறிந்துவிட்டு அவர்களுடைய ஹதி என்கின்ற குர்பானையும் கொடுத்துவிட்டு அவர்கள் அவருடைய இஹ்ராமை கலைந்து விட்டு 10, 11, 12 முடியுமானால் 13வது தினமும் அந்த மினாவிலே கூடியிருந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற காலமும் இந்த துல்ஹஜ் மாதமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை அல்லாஹு தஆலா நமக்கு பிரகாயித்துக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீடுகளிலே எத்தனையோ பெண்கள் நோன்பு காலத்திலே நோன்பு பெற்றிருப்பார்கள். அவர்களை இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து அவர்கள் கலா செய்கின்ற போது அவர்களுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய காலத்தையும் உயிர்ப்பித்ததோடு அவர்களுடைய கடமையும் முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த துல்ஹஜ் மாதம் இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை, ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அனந்தர புதல்வர் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அருமை தாயார் சையதா ஹாஜர் அலைஹா ஸலாம் அவர்களும் செய்த தியாகத்தை, அவர்களுடைய கிரியைகளை எல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதமும் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்துக்கு மனிதனை அவருடைய கலீஃபத்துல்லாஹ் அவன் பிரதிநிதியாக்குகிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய அத்துணையும் இந்த மனிதனாகிய அவருடைய கலீஃபாவாகிய இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தஸ்ஹீர் அவனுக்கு அனைத்தையும் இலகுவாக்கி கொடுத்தான். அதே போன்றுதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற, அதிகாரம் செய்கின்ற பொறுப்பையும் அல்லாஹு தஆலா
முழு உலகத்தையும் ஆட்சி செய்கின்ற பொறுப்பை சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களிலே 2 பேர்கள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா அப்துல் கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்தையே ஆண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஈராக்கிலே பாபில் என்கின்ற அந்த நகரத்திலே இருந்த நம்ரூத் என்கின்ற அரசனும், அதே போன்று அலெக்சாண்டர் என்கின்ற மனிதர் அந்த மன்னரும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இந்த 4 பேருடைய வரலாறுகளையும் தஃசீருடைய உலமாக்கள் அதிகமாக தஃசீரிலே கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்தினுடைய ஆரம்ப நாகரிகம் பாபில் என்கின்ற அந்த ஈராக்கிலேயே அந்த நாட்டிலே தான் தோன்றியது. அங்கேதான் நம்ரூத் அரசன் இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆட்சிக்கு அல்லாஹ் தஆலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அதிர்ச்சியை கொடுக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏகத்துவத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சிறுவயதிலே கொடுத்தான். அவர்கள் ஹுலூலையும் இத்திஹாதையும் சிறு வயதிலேயே அவர்கள் எதிர்த்து வந்தார்கள். தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை வளர்த்த சாப்பனாகிய ஆசருக்கும் ஏகத்துவத்தை எடுத்துக் கூறினார்கள். அதனால் அவர்கள் பல தியாகங்கள் செய்யப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, வரலாற்றை முழுக்க கூறக்கூடிய இடம் அல்ல. ஆனாலும் பரக்கத்துக்காக வேண்டி ஒரு சில விடயங்களை மட்டும் தொட்டு வைக்கலாம் நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அந்த தன்னை வளர்த்த தகப்பன் தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் வாழ்ந்த அந்த மாகோடு உள்ள அனைவர்களும் எல்லோருமாக சேர்ந்து அவர்களை நெருப்பு கஞ்சியிலே நெருப்பு கிடங்கிலே அவர்களுடைய ஆடைகள் உரியப்பட்டவர்களாக அவர்கள் உரியப்பட்டார்கள், அநியாயம் செய்யப்பட்டார்கள். இந்த அநியாயத்திலே உலகமெல்லாம் அவர்களுக்கு எதிராக இருந்தது. ரப்பில் ஆலமீனாகிய அல்லாஹ் அவர்களோடு இருந்தான். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை பார்த்து சொன்னான், யா நூர் யா நார் கூனி பர்தன் வ ஸலாமா, நெருப்பே நீ அந்த இப்ராஹிமுக்கு குடியூட்டப்பட்டதாக சலாமத்தாளாக எந்த தொந்தரவும் செய்யப்படாதாக நீ மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அதன் பிரகாரம் அந்த நெருப்பு அவர்கள் மற்றவர்களை பார்த்துகின்ற போது நரகத்திலே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இஷ்டிலே அல்லாஹ்வுடைய அந்த காட்சியிலே அவர்கள் சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டு அந்த கிடங்கிலே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கு பின்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த ஈராக்கிலே இருக்கின்ற சாரா அலைஹா ஸலாம் என்கின்ற ஒரு சீமாட்டி பெண்ணை அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். திருமணம் செய்துவிட்டு அவர்கள் அங்கே வாழ முடியாது. அவர்கள் ஜெருசலத்துக்கு பலஸ்தீனுக்கு ஹிஜ்ரத்து போக வேண்டிய கட்டம் ஏற்படுகிறது. அவர்கள் அங்கே இருந்து தானும் தன்னுடைய மனைவியுமாக ஜெருசலத்துக்கு ஹிஜ்ரத்து போகின்றார்கள். ஹிஜ்ரத்து போகின்ற போது எகிப்திலே கிபுத்தி கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மனைவிக்கு பணி செய்வதற்காக வேண்டி அங்கே அவர்கள் கூட்டிச் செல்கின்றார்கள். அந்த அடிமை பெண்ணை கூட்டிக் கொண்டு சென்ற போது நீண்ட காலமாக திருமணம் செய்தும் 80 வயதுகளை அடைந்தும் தனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு ஹிதமத் செய்து கொண்டு பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஹாதிமாவா இருக்கின்ற அந்த ஹாஜரை திருமணம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். திருமணம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவன் அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜருக்கு சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிள்ளையாக கொடுக்குகின்றான். கொடுத்த போது எப்போதும் கீரத்து நிசா பெண்களுக்கு ரோஷம் இருக்கின்றது. தான் ஒரு எஜமாட்டி, தான் ஒரு சுதந்திரமான பெண், தனக்கில்லாத ஒரு பிள்ளை பாக்கியம் தன்னிடத்திலே வேலை செய்ய வந்த இந்த ஹாஜருக்கா என்ற ஒரு கீரத், ஒரு ரோஷம்
அந்த சையீதா சாராவுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. உடனே அந்த சையீதா சாரா கட்டளையிட்டார்கள், இப்ராஹிமே, இந்த குழந்தையையும் இந்த தாயையும் இவர்களுடைய எந்த செய்தியும் வராத ஒரு பாலை வனத்துக்கு நீங்கள் நாடு கடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையும் அதுவாகத்தான் இருந்தது. அவர்கள் மக்கா என்று அழைக்கப்பட்ட அந்த மக்கத்துல் முகர்ரமாவிலே எந்த விதமான புட்பூண்டும் இல்லாத மனிதர்கள் இல்லாத எந்த உதவியும் இல்லாத ஒரு பாலைவனத்தினுடைய அந்த மக்கா என்கின்ற ஓடையிலே கொண்டு வந்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய ஃபாதர் இஸ்மாயிலையும் அவர்களுக்காக வேண்டி ஒரு கொஞ்ச தண்ணியையும் ரொட்டியையும் வைத்துவிட்டு அவர்களுக்கு வெயில்படாமல் ஈத்தம் மட்டையினால் ஒரு மேலே ஒரு பந்தலை போட்டுவிட்டு அவர்கள் செல்லுகின்றார்கள். இங்கேதான் அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான், சையீதா ஹாஜர் அவர்களுடைய யகீன், அந்த இஸ்மாயிலுடைய அந்த பொறுமை மூன்றும் எடுத்து காட்டப்படுகிறது. உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அந்த மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு சொல்லுகின்ற போகின்ற போதுதான் சையீதா ஹாஜர் இப்ராஹிமை பார்த்து கேட்குகின்றார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா. அவர்கள் ஒன்று உசுமவில்லை, இவ்வாறு அல்லாஹுதானா உங்களுக்கு ஏவினான் என்று கேட்ட போது அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இரண்டாவது கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹுதானா இதை ஏவினான் என்று கேட்ட போது அதற்கு மௌனமாக இருந்தார்கள். மூன்றாவது முறையாக கேட்டபோது உடனே நாம் என்று தலையை அசைத்தார்கள். உடனே அந்த பெண்மணி தன்னுடைய யகீனை, தன்னுடைய அந்த வலுவான ஈமானுடைய சக்தியை அந்த பெண் எடுத்துக்காட்டி, இதன் அல்லாஹு லா யுضيعنا, எங்களை அல்லாஹ் தஆலா அநியாயமாக்கப்பட்ட மாட்டானே இப்ராஹிம் என்று கூறினார்கள் சையீதா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய இதை கேட்டபோதுதான் உடனே சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாஹ் கட்டப்படுகின்ற அந்த இடத்தை பார்த்து சொன்னார்கள், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِّنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَرْزُقُونَ. ரப்பனா, எங்கள் நாயனே, இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي, என்னுடைய குடும்பத்தார்கள் சிலர்களை இந்த விவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ, இந்த புட்பூண்டில்லாத பசுமையற்ற காஞ்ச இந்த நிலத்திலே ஓடையிலே நான் குடியிருக்க வைத்திருக்கின்றேன். இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன்னுடைய சங்கியான ஆலயமும் இந்த இடத்திலே அந்த இடத்திலே நான் இருக்கின்றது, அதிலே தான் நான் குடியிருக்க வைத்திருக்கின்றேன். எதற்காக வேண்டி? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த, அவர்கள் இந்த இடத்திலே அமர வேண்டும், காபத்துல்லாஹ் இந்த இடத்திலே கட்டப்பட வேண்டும், அதிலே உன்னுடைய தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அவர்களை குடியிருப்பாட்டிருக்கின்றேன் என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தார்களுடைய உள்ளங்களை எல்லாம் அவர்களின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்றும் துஆ செய்தார்கள். ஃபஜ்அல் அஃபிதத்தன் தஹ்வி இலைஹிம், அவர்களுடைய இந்த உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய மக்களுடைய உள்ளங்கள் அவர்களின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும், அவர்களை தரிசிக்க வேண்டும் என்றும், வர்ஸுக்ஹும் மின ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அதே போன்றுதான் இவர்களுக்கு பல வகைகளை ரிஸ்காக உணவாக கொடு, அவர்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுவார்கள் என்ற துஆவை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்துவிட்டு அங்கிருந்து ஜெருசலத்துக்கு பலஸ்தீனுக்கு போகின்றார்கள். பின்பு அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் கொஞ்ச காலம் செல்ல வந்து அவர்கள் தரிசித்து விட்டு விடுவார்கள். இவ்வாறு தரிசிக்கின்ற போதுதான் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 12 வயதை அடைகின்ற போது அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ் உன்னை பலியிடுமாறு குர்பான் கொடுக்குமாறு என்னை கட்டளையிட்டிருக்கிறான் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 80 வருடங்களுக்கு மேலாக பிள்ளை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கடைசி காலத்திலே பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அல்லாஹ்வுடைய சோதனை அந்த பிள்ளையை குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதை, ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே எடுத்துச் செல்கிறார்கள். எடுத்துச் செல்கின்ற போதுதான் அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தானை அனுப்புகிறான். ஷைத்தான் கேட்கிறாய், ஷைத்தான் இப்ராஹிம் அழைத்து கேட்கின்றான், எதற்காக வேண்டி இந்த குழந்தையையும் தன்னுடைய கையிலே கயிறையும் கத்தியில் எடுத்துச் செல்வது என்று. அதற்காக சொன்னார்கள், இந்த மலை ஓரமாக எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதற்காக செல்லுகிறேன் என்று. அப்போது அந்த ஷைத்தான் சொன்னான், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், அருமையான இந்த மகனை அவருக்கு பலியிடுவதற்காக வேண்டி நீங்கள் எடுத்துச் சொல்லுகிறீர்கள் என்று. அப்போதுதான் அவனை துரத்தி 7 கற்கள் எறிந்தார்கள். பின்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னையா ஷைத்தான் சொன்னான், உன்னை அறுப்பதற்காக வேண்டி உன்னுடைய தந்தை எடுத்துச் செல்கிறார் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய கட்டளை அவ்வாறுதான் இருந்தால் அதை செய்யட்டும் என்ற போது அவன் அதை மறுத்தான். அதற்கு அவர்கள் 7 கற்களை எறிந்தார்கள். பின்பு அவர்களுடைய மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயிடத்திலே சென்று அந்த ஷைத்தான் முறைத்த போது, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதை செய்வதிலே எனக்கு எந்த அவர்கள் பொறுத்தேன், நான் அதை தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்ன போது அவர்களும் அந்த ஷைத்தானை நோக்கி 7 கற்களை எறிந்தார்கள். இன்று ஹாஜிமார்கள் 10வது துல்ஹஜ் மாதம் 10வது நாள், 11வது நாள், 12வது நாள் ஜமராத்துகளை நோக்கி கல்லடிக்கின்றார்கள். இது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அவர்களும் அவர்களுடைய அனந்தர புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்று ஷைத்தானுக்கு எறிந்த கல்லை இன்று அந்த இடத்திலே ஷைத்தானுக்கு எறிகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அறுத்து குர்பான் செய்ய கட்டளையிட்டது அல்லாஹ்வே சொல்லுகிறான், இது பெரும் சோதனை என்று. அதை அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டார்கள். அதை அவர்கள் செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த ஹாபிலுக்கு எதிராக ஹாபிலால் குர்பான் கொடுக்கப்பட்ட அந்த செம்பரி ஆட்டை சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக உலஹியா கொடுக்குமாறு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏவினான். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொடுத்து அவர்கள் அந்த உலஹியாவை குர்பானை கொடுத்தார்கள். இன்று ஹஜ் காலங்களிலே நாம் உலஹியா கொடுக்கின்றோம். இது யார் செய்த சுன்னத்து? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் இன்று நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ஜுக்கு செல்கிறவர்கள் பைத்துல்லாஹை பார்க்கின்றார்கள். இது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கட்டப்பட்ட பைத்துல்லாஹாக இருக்கின்றது. சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடுகின்றார்கள். இது யாருடைய ஞாபகார்த்தமாக? தன்னுடைய பச்சனம் பாலகன் தண்ணியிலே தண்ணி காட்டி அவஸ்திப்படுகின்ற போது கால நீர் சஃபாவிலே நின்று பார்த்தால் மர்வாவின் பக்கம் பார்த்து தெரிகின்றது, மர்வாவின் பக்கம் பார்த்தால் சஃபாவின் பக்கம் தெரிகின்றது. இவ்வாறு அன்று எங்களுடைய அருமை தாயார் சையதா ஹாஜர் தொங்கோட்டம் தண்ணி கேட்டு தேடி ஓடினார்களே, இதை இன்று ஹாஜிமார்கள் தொங்கோட்டம் ஓடுகின்றார்கள். அவ்வாறு அந்த ஹஜ்ஜுடைய ஷஆயிர்களை
ஹஜ்ஜினுடைய கடமைகளை பார்க்குகின்ற போது பெரும்பான்மையான கடமைகளை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை வலியுறுத்துகின்ற ஒரு காலம்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய தியாகத்தை, ஹஜ்ஜுடைய அந்த கிரிகைகளை ஞாபகம் செய்கின்ற நாம், குர்பானை அறுத்து கொடுக்கின்ற நாம் எங்களுடைய நஃப்சுகளை அறுக்க வேண்டியிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நஃப்ஸை ரப்பாக ஆக்கிக் கொண்டு உலாத்துகின்ற காலமாக இருக்கின்றது. நஃப்ஸை பற்றி பேசுகின்றோம், நஃப்ஸுடைய ஆபத்துகளை பற்றி பேசுகின்றோம், நஃப்ஸுடைய கொடூரத்தை பற்றி பேசுகின்றோம். நஃப்ஸை பக்குவப்படுத்துகின்ற போது அதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற மகாமாத்துகளை பற்றி பேசுகின்றோம். ஆனால் இறுதியிலே நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் பெண்ணுக்கும் அடிமைப்பட்ட சமூகமாக மாறிச் செல்லுகின்றோம் என்பதை ஒவ்வொருவர்கள் நாம் இன்று உணர்ந்து பார்க்குகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த காலத்திலே குர்பானை அறுத்து கொடுப்பது சுன்னத்தான வழிமுறையாக இருக்கின்றது. ஆனால் நம்மளிலே சில பேர்கள், செல்வம் படைத்தவர்கள், அந்த சுன்னத்திலும் பிரதானமான சுன்னத்தை எந்த அளவென்றால் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாமு தாருல் ஹிஜ்ரா இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லாம் இந்த குர்பான் ஒவ்வொரு பணக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் வாஜிப் என்று சொல்லப்பட்ட, நமது இமாமுனா ஷாஃபி அவர்கள் சுன்னத்துல் முஅக்கதா, கண்டிப்பான சுன்னத் என்று சொல்லப்பட்ட இந்த குர்பான் கொடுக்குகின்ற சுன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். எனக்கு என்னுடைய சந்தை கொடுத்து விட்டார், எனக்கு என்னுடைய பாட்டம் கொடுத்து விட்டார் என்பதல்ல. அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிற நியாமத்துகளை, இந்த நியாமத்துகளை வெளியாக்கக்கூடிய இந்த நல்ல நாட்களிலே நாம் வெளியாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யார் யாரெல்லாம் இந்த வருடம் குர்பான் கொடுக்க நியத்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஹஜ் துறையினுடைய ஆரம்பத்திலே இருந்து அவர்கள் தங்களுடைய முடிகளை சவரம் செய்யாமல், தங்களுடைய நகங்களை கலட்டாமல் பாதுகாத்துக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அவர்களுடைய உபஹையாவை கொடுத்ததற்கு பின்னால் தான் அவர்களை சவரம் செய்வது சுன்னத் என்று நமக்கு ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இன்று மாடு ஆடி கட்டுப்பாடா இருக்கின்ற காலத்திலே ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய 7ஆம் துறை 8ஆம் துறை 9வது துறை ஒருவருக்கு மாடு கிடைத்து விட்டால், ஆடு கிடைத்து விட்டால் அவன் நினைக்கக்கூடாது, நாம் மாதம் ஆரம்பத்திலே இருந்து இதற்காக வேண்டி நாம் தயார் செய்யவில்லை என்று. அவ்வாறல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது, அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகமாக தருகின்ற போது அன்றிலே இருந்து நியத்தை வைத்து அந்த குர்பானை கொடுத்துக் கொள்ளலாம். குர்பான் கொடுக்கக்கூடிய நேரம் துல்ஹஜ் மாதம் காலையிலே சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள் மக்களுடைய நிமிடங்கள் சென்றதற்கு பின்னால் 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், 13வது துல்ஹஜ்ஜினுடைய அந்த 13வது நாள் ஐயாமு தஷ்ரீக்கினுடைய கடைசி நாள் மகரிப் தொழுகை வரைக்கும் குர்பானை கொடுக்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, நமது கௌமிலே, நமது இந்த தௌஹீத்வாதிகள் மத்தியிலே எத்தனை ஏழைகள் குர்பான் வச்சு கொடுக்கப்படாமல் மஹ்ரூம்களாக இந்த ஏகத்துவத்துக்காக வேண்டி, தௌஹீதுக்காக வேண்டி அவர்களுக்கு அந்த வேட்சி கிடைத்ததில்லை. எனவே நமக்கு மத்தியிலே இருக்கின்ற நம்மளுடைய செல்வந்தர்கள் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக உயிர்ப்பிக்க வேண்டும். அதுபோன்று நமக்கு மத்தியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு இந்த இறைச்சி கொடுக்க அனுப்பப்பட வேண்டும் என்பதையும் கவனத்திலே எடுத்துமாறு கூறுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் எத்தனையோ சுன்னத்தான விடயங்களை என்ற வாழ்க்கையை சொல்லி செய்கின்றோம். மீசையை கத்தரிக்கின்றோம், தாடி வைக்குகின்றோம், நகங்களை கலட்டுகின்றோம், மறைவான இடங்களிலே முடிகளை இறக்குகின்றோம். அத்துணை சுன்னத்துகளையும் முதலாக இந்த உலகத்துக்கு பறைசாட்டியவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களுடைய அந்த சுன்னத்தான வழிமுறையை தான் எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கினார்கள். முதலாக அவர்களுடைய தாடியிலையும்
நினைத்த முடிவை கண்டவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதுபோன்றுதான் ஹத்தனாவுடைய சுன்னத்தையும் அவர்கள்தான் அவருடைய இறுதி காலங்களை செய்தார்கள். அவ்வாறான பல தியாகங்களை செய்த தன்னுடைய அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலே கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இப்ராஹிமே இன்னக லம்மா அஸ்லம்த மாலக லில்வைஃபான், உங்களுடைய அத்தனை பொருள்களையும் உங்களுடைய முயூஃப்கள் உங்களிடத்திலே வந்தவர்கள் கேட்டபோது அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். அதே போன்றுதான் வைப்னக லில் குர்பான், உங்களுடைய மகனை குர்பானுக்காக வேண்டி கொடுத்தீர்கள். வனஃஸக நீரான், உங்களுடைய நஃஸை நெருப்புக்காக கொடுத்தீர்கள். வகல்பக லிர் ரஹ்மான், எந்த கட்டத்திலே சோதனை வந்தாலும் அனைத்து சோதனைகளையும் அந்த சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு இருந்தது. அல்லாஹ் அந்த இப்ராஹிமுடைய உள்ளத்திலே இருந்தான். அதற்காக வேண்டித்தான் வத்தஹதுனாஹு ஹலீலா, உங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எங்களுடைய நண்பனாக ஹலீலாக ஆக்கிக் கொண்டோம் என்று. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா பல சிறப்புகளை பல அந்தஸ்துகளை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். நாளை மறுமையிலே சூர் ஊறப்பட்டால், இரண்டாவது சூர் ஊறப்படுகின்ற போது எல்லோர்களும் தங்களுடைய கபறுகளிலே இருந்து ஆரியாக உரியானாக ஆடையின்றி எழுப்பப்படுவார்கள். முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுபவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்னால் தான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரணம் என்னவென்றால், அவர்கள் நெருப்பு கிடங்கிலே போடப்படுகின்ற போது ஆடை இல்லாமல் போடப்பட்டார்கள். அதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்த அத்தனை மனிதர்களுக்கும் உதாரணமாக மேன்மையாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடை அணிவிக்கிறான். அது மாத்திரமல்லாமல் சையதா சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்கின்ற மகனை அல்லாஹ் தஆலா நபியாக கொடுத்தான். அதிலே இருந்துதான் இந்த யூதர்கள் யஹூதிகள் இஸ்ராயேலிகள் வந்தார்கள். இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 மக்கள். அதிலே ஒரு மகனுடைய மகன் பேர் தான் இஸ்ராயீல், இன்னொரு மகனுடைய பேர் தான் யஹூதா. இதிலே இருந்துதான் இந்த யூத பரம்பரை வந்தது, கிறிஸ்தவ பரம்பரை வந்தது. அந்த இஸ்ஹாக்கினுடைய வழித்தோன்றலிலே தான் அத்தனை நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த பரம்பரையிலிருந்து எங்களுடைய கண்ணியமிக்க எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு நபியாக வந்தார்கள். இவ்வாறெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்தின் காரணமாக, அவர்களுடைய யகீனின் காரணமாக, அவருடைய ஏகத்துவத்தின் காரணமாக, அவர்களுடைய பொறுமையின் காரணமாக அல்லாஹ் தஆலா கியாமத் முடியும் வரைக்கும் அவர்களுடைய அந்த ஞாபகத்தை செய்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் தியாகத்தோடு வாழ்வார்களோ அந்த தியாகத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை, அவனுடைய ரஹ்மத்தை அவர்களுக்கு கொடுப்பான். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யாரெல்லாம் எங்களிலே முஜாஹதா செய்கின்றார்களோ, நாங்கள் ஹராமாக்கியவற்றை ஹராமாக்கி ஹலாலானவற்றை ஹலாலை எடுத்து நஃப்ஸோடு அவர்கள் தியாகம் செய்கின்ற போது லனஹதி அன்னஹும் சுப்லனா, எங்களுடைய பல வழிகளை அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம், அவர்களுக்கு காட்டிக் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தியாகத்தை ஞாபகம் விட்டுகின்ற இந்த நல்ல நாடுகளிலே ஹராமான விடயங்களை நாம் தவிர்ப்போம், வட்டியை தவிர்ப்போம், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் தவிர்ப்போம், மற்றவர்களுக்கு தங்களுடைய வாயினால் தங்களுடைய பேச்சுகளால் சில வார்த்தைகளை பேசி அவருடைய உள்ளங்களை நோவிப்பாமல் நாமல் பாதுகாப்போம், நாவை பாதுகாப்போம். அதே போன்றுதான் முடியுமானவர்கள் ஒவ்வொருவர்களும் அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்காக வேண்டி இந்த மாதம் ஆரம்பத்திலேயே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓஹையாவுடைய நீங்கள் நல்ல முறையிலே அவருடைய சட்டங்களை உடமாக்கிடத்திலே கேட்டு அந்த கிரிகையை நிறைவேற்றுங்கள். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல் ஹஜ் மாதத்திலே புரட்டால், யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகையை புரட்டால் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை படித்திருந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மஷாயிமார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒரு பேருபாகம் செய்கின்ற மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான இந்த பத்ரியா பள்ளிவாளுக்கு உதவி செய்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய நல்ல எண்ணங்களை போற்றி யா அல்லாஹ் மிக அவசரமாக இந்த பள்ளிவாயில் யா அல்லாஹ் கட்டி முடிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஷேഖ்னா அவர்களுக்கு பரக்கத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உலமாக்களுக்கு பரக்கத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை படித்தவர்களுக்கு பரக்கத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கௌமில் உள்ள அனைத்து பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் பரக்கத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பரக்கத்தான காலத்தை கேட்கின்றோம். யா அல்லாஹ் உன்னுடைய நல்ல அருளை கொண்டு எங்களுடைய துஆவை கபூல் செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.